அண்மை செய்தியை பார்க்கிறோம். பஞ்சாபின் 2 நகரங்களில் அபாய சைரன் ஒலிக்கவிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறும் நிலையில் அபாய சைரன் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வீடுகளுக்குள் இருக்கும் வகையில் இந்த சைரனானது ஒலிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறிய தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் பஞ்சாபின் 2 நகரங்களில் அபாய சைரன் ஒலிக்கப்பட்டிருப்பது தொடர்பான செய்தியை பார்க்கிறோம். பத்திண்டா, ஃபெரோஸ்பூர் நகரங்களில் வான் தாக்குதலை குறிக்கும் எச்சரிக்கை சைரன் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறும் நிலையில் அபாய சைரன் ஒலிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் வீடுகளுக்குள் இருக்கும் வகையில் அபாய சைரன் ஒலிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது பற்றிய மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறிய தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பஞ்சாபின் 2 நகரங்களில் அபாய சைரன் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். 2 நகரங்கள்ல அபாய சைரன் ஒலிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அந்த பகுதியிலேயும் பாகிஸ்தான் இந்த அத்துமீறிய தாக்குதலை நடத்தி வருகிறதா? தற்போதைய சூழல் என்ன? நிச்சயமாக பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 2 நகரங்கள்ல ஆபத்து காலத்திற்கான சைரன்கள் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. பதிண்டா அதே போல பெராஷா ஆகிய பகுதிகளில் ஆபத்து காலத்திற்கான சைரன்கள் தற்பொழுது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் வீட்டிற்குள்ளே இருக்குமாறும் ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. என தொடர்ந்து பத்தன்திண்டா அதே போல பெரோஸ்பூர் ஆகிய நகரங்கள்ல தொடர்ந்து இந்த ஆபத்து காலத்துக்கான சைரன்கள் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய எல்லைக்கோடு பகுதிகளாகட்டும், அதே போல எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளாகட்டும் தொடர்ந்து ஆபத்தான ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்த பகுதிகளில் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பஞ்சாப்ல 2 நகரங்கள்ல இந்த ஆபத்து காலத்திற்கான சைரன் என்பது தற்பொழுது ஒலிக்க விடப்பட்டிருக்கிறது. மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை, வீட்டிற்குள்ளே இருக்குமாறும் ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிய பகுதிகளில் ஒரு போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையின் பொழுது இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி கையாள வேண்டும் என்கின்ற ஒரு ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டது. நேற்றே பல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகட்டும், அதே போல இந்த எல்லைக்கோட்டு பகுதி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பல நேரங்கள்ல இது போன்ற ஒரு சைரன்கள் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தற்பொழுது பஞ்சாப்ல 2 நகரங்கள்ல இந்த ஆபத்து காலத்துக்கான சைரன் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. பெரோஸ்பூர், பதிண்டா ஆகிய 2 பகுதிகளில் ஆபத்து காலத்தை குறிக்கக்கூடிய சைரன் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வான்வழி மூலியமாக தொடர்ந்து தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த சைரன் என்பது 2 நகரங்கள்ல தற்பொழுது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர்கள் வீடுக்குள்ளே இருக்கும்படியான ஒரு எச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அசாதாரண சூழல் அந்த எல்லை பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பஞ்சாப்ல இந்த பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய 2 நகரங்கள்ல தற்பொழுது ஆபத்து காலத்திற்கான சைரன் என்பது தற்பொழுது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.